இயேசுவின் இதய சொந்தங்களே, அனைவருக்கும் அன்பான வணக்கம். திரு இருதய வணக்க மாதத்தின் 18ஆம் நாளாகிய இன்று இயேசுவினுடைய இதய அன்பை நாம் எவ்வாறு சுவைக்க முடியும் என்பதை குறித்து தியானிப்போம். இயேசு சபை குருவானவராகிய லெலு என்பவர் இயேசுவினுடைய திரு இருதயத்தின் மட்டில் மிகுந்த பக்தி உள்ளவராக இருந்தார். முதிர்ந்த வயதினாலும் நோயினுடைய கஷ்டத்தினாலும் தளர்ந்து போனதால் கையில் கோல் ஊன்றிதான் அவர் நடப்பார். ஒரு நாள் தம் முன்னால் நடந்து சென்ற ஓர் இளம் துறவியை நோக்கி, சகோதரரே, இந்த கோலை பாரும், நான் நடக்க இது உதவி செய்கிறது. நாம் விண்ணகத்திற்கு செல்ல நமக்கு ஓர் கோல் அவசியம். இயேசுவினுடைய திரு இருதயமே அந்த கோல். அத்திரு இருதயத்தின் மேல் சாய்ந்து அதோடு நாம் ஒன்றித்திருப்போமாக. அதன் அருட்கொடையின் உதவியால் நம்முடைய ஆன்மாவையும் நம் சகோதரர்களின் ஆன்மாக்களையும் மீட்போம் என்பது நிச்சயம் என்று திரு இருதயத்தினுடைய அன்பை தான் அனுபவித்ததை அந்த இளம் துறவிக்கு அந்த வயது முதிர்ந்த குருவானவர் சொல்லிக் கொடுத்தார். அதே போன்று ஆர்ஸ் நகரத்திலே உன்னத குருவாக பணி செய்த புனித ஜான் மரிய வியானி சொல்லுவார், இயேசுவே, எவ்வளவு அன்பு நிறைந்த இருதயத்தை நீர் எங்களுக்கு காட்டுகிறீர். அனைவரும் இந்த திரு இருதயத்தில் உட்சென்று என்றென்றைக்கும் அங்கே வாழ்வோமாக என்று மிகவும் உருக்கமான அன்போடு சொல்லுவதை தன்னுடைய வழக்கமாக கொண்டிருந்தார். இவ்வுலகத்திலே இயேசுவினுடைய திரு இருதயத்தை அன்பு செய்யாமல் நாம் வேறு எதை அன்பு செய்ய போகிறோம்? இவ்வளவு நன்மையும் அன்புக்குரியதுமான திரு இருதயத்தை அன்பு செய்யாமல் இருந்தால் எப்படி? எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாமும் இதே போன்று இயேசுவினுடைய திரு இருதயத்தின் மட்டில் மிகுந்த அன்பு கொண்டவர்களாக வாழுவோம். இயேசுவின் இருதயத்தின் மட்டில் நம்முடைய அன்பை நாம் வெளிப்படுத்துவோம். எந்த அளவிற்கு நம்மீது அந்த இதயம் அன்பு கொண்டிருந்தது என்று சொன்னால், அந்த இதயத்தையே நமக்காக கொடுக்கக்கூடிய அளவுக்கு, அழிக்கக்கூடிய அளவுக்கு இயேசுவினுடைய அன்பின் மேன்மை மகிமை விளங்கியது என்று பார்க்கிறோம். அந்த அன்பிற்கு பதிலாக சிறிதளவேனும் நாம் செய்ய வேண்டும் அல்லவா? எனவே நம்முடைய வார்த்தையால், நம்முடைய வாழ்வால் இயேசுவினுடைய திரு இருதயத்திற்கு நம்மால் இயன்ற அன்பினை செலுத்துவோம். திரு இருதயத்தை உறுதியாக பற்றி கொண்டு அந்த அன்பின் மகத்துவத்தை, மேன்மையை, உன்னதமான பண்பை மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லுவோம். மற்றவர்களும் இயேசுவினுடைய திரு இருதய அன்பிலிருந்து பருக அவர்களையும் அந்த இருதயத்திற்கு அருகிலே நாம் அழைத்து வருவோம். நாம் இயேசுவினுடைய திரு இருதய அன்பிலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைத்தனங்களை மற்றவரிடத்திலே
சாட்சியாக எடுத்து சொல்லுகிற பொழுது நிச்சயமாக இன்னும் அதிகமான ஆன்மாக்களை இயேசுவின் திரு இருதயத்தின்பால் நம்மால் திருப்ப முடியும். இப்படிப்பட்ட செயல்களில் நாம் ஈடுபடுகின்ற பொழுது உண்மையிலேயே நாம் இயேசுவினுடைய திரு இருதயத்தின் அன்பர்களாக, பக்தர்களாக, நண்பர்களாக இருப்போம். எனவே இயேசுவினுடைய இதய அன்பை சுவைத்ததோடு மட்டும் நின்று விடாமல் நாம் சுவைத்த அந்த அன்பை மற்றவர்களுக்கும் எடுத்து கூறுவோம். அவ்வாறு செய்வதன் மூலமாக பலரையும் திரு இருதயத்தின் பால் திருப்புவோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இன்னும் அதிகமான பேரை திரு இருதயத்திற்கு நெருக்கமாக கொண்டு வந்து அதன் மூலமாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆன்ம ஈடேற்றம் பெற்றுக்கொள்வோம்.